வணக்கம் வணக்கம். ஒரு சிம்பிளான ஒரு ஷிப் ட்ராயிங் வந்து எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்றத இப்போ பார்க்கலாம். டைரெக்டாக வந்து வாட்டர் ப்ரூஃப் ஜெல் பெனில் ஷிப் சைஸுக்கு ஜஸ்ட் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த கடல் அலையில் இருக்கிற போல் ஒரு லைன் ஆர்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஷிப்புக்கு மேலே ஒரு ஃப்ளோர் தெரிகிற போல் இப்போ ட்ரா பண்ணுறோம். அந்த ஃப்ளோரோட அதாவது விண்டோ, அந்த ஜன்னல் பகுதியை வந்து நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெல் பெனில் வந்து அவுட்லைன் கொடுங்க. அடுத்தது ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக வரும் நமக்கு. ஸோ இந்த ஷிப்பில் வந்து அந்த காற்றுல பறக்கிற அந்த துணி இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா, இந்த துணி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த துணி வந்து இப்போ வந்து வரைகிறதுக்காக ஸோ வளைவு கோடு ஒன்று, இன்னொரு லாங்காக வந்து ஒரு வளைவு கோடு வந்து வரைய போகிறோம். ஸோ இந்த கிளாத் செக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது வாட்டர் கலர் கேக், இது வந்து ஆர்டிஸ்ட் பிராண்ட் வாட்டர் கலர் கேக். ஃபஸ்ட் நம்ம எடுத்திருக்கிற கலர் எல்லோ. ஸோ இந்த கலர் வந்து இந்தியன் எல்லோ நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேம்போஜ் ஹியூ அப்படின்ற ஒரு எல்லோ கலர் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டர் பேஸாக வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க இந்த கிளாத் ஏரியாவில். அடுத்தது ரைட் சைடில் இருக்கிற இந்த கிளாத் பொசிஷனுக்கு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது வாட்டர் பேஸாக பண்ணுங்கள், பேலட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபினிஷிங்காக வந்து ஃபில் பண்ணுங்கள் இந்த கலர். ஸோ வந்து இப்போ எடுத்திருக்கிற கலர் வந்து லைட் ரெட். ஸோ ஃபுல்லாக வந்து வாட்டர் பேஸில் வாஷ் பண்ணுங்கள் நல்லா.
ஸோ இந்த ஷிப்போட ஃப்ளோர் செக்ஷன்லேயும் வந்து இந்த கலரை வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வந்து இந்த ஓஷன் கலர் வந்து நம்ம ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். ஓஷன் கலர்னால் இங்கே வாட்டர் கலர் கேட்கல என்ன நேம்னா செருலின் ப்ளூ ஹியூ அப்படின்ற ப்ளூ கலர் வந்து நம்ம இப்போ எடுத்துருக்குறோம். ஸோ வந்து வாட்டர் ஏரியா ஃபுல்லாக வந்து இந்த கலர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த அளவு வாட்டர் பேஸாக பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் நேவி ப்ளூ. ஸோ இது வாட்டர் கலர் கேக்கில் என்ன நேம்னா இது வந்து அல்ட்ரா மெரைன் ப்ளூ அந்த கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கோபால்ட் ப்ளூ ஹியூ அப்படின்ற கலர் நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்டர் கலர் கேக்கில். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற போலவே வந்து வாட்டர் பேஸாக வந்து ஃபில் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வாஷ் பண்ணுங்கள் நல்லா. யூஸ் பண்ணுற ப்ரஷஸ் வந்து ஷூட்டபிளான சைஸஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண சைஸ் வந்து கொஞ்சம் 3, 4, 5, 6 அந்த ரேஞ்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எடுத்துருக்கிறது 12 or 14 அந்த ரேஞ்சில் இருக்கிற பாயிண்ட் ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தபடியாக நம்ம எடுத்துருக்கிற கலர் பிளாக். ஸோ இந்த விண்டோ செக்ஷன் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் கேக்கில் பிளாக் அப்படி தான் போட்டிருக்கோம் இதோட நேமு. ஸோ பிளாக் கலர் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ அடிஷ்னலாக வந்து லாங்காக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஷிப் இருக்கிற போலவும் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிவாக ட்ரை பண்ணுங்கள். காம்படிஷன் டைம்லலாம் வந்து அது போல் வரைஞ்சால் தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்க்காமையும் வரைஞ்சி பாருங்கள். தேங்க்யூ.